காரைக்குடி கம்மன் கழகம் நினைவுக்கு வர கம்பன் கழகத்தில் மிக தொன்மையானதும் சிறப்பானதும் போற்றுதலுக்குரியது கம்மன் கழகம். அதுல கலந்து கொண்டு பேசுவதற்காக எனக்கு அழைப்பு வந்த பொழுது இந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு நேற்றைய தினம் விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்தேன். இது நம்முடைய ராஜா அவர்களது வீடு. ராஜா அவர்களும் ராஜாவுடைய தகப்பனாரும் பல ஆண்டு காலமாக நான் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலத்தான் நான் கருதுகின்றேன். அந்த வகையில் இங்கு வந்தபோது இவருடைய வீட்டுக்கு வந்து உறவினர்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து பேசுவதற்காக இங்கு வந்தேன். இதுதான் என்னுடைய பயணத்தின் நோக்கம், இந்த இல்லத்திற்கு வந்ததின் நோக்கம். மற்றபடி ஏற்கனவே நம்முடைய கொள்கை ரீதியான குடும்பத்திலும் ராஜா உறுப்பினர் தான். ராஜாவை பற்றி அறிமுகம் தேவையில்லை. வேறு எதுவும் சொல்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு கம்பனை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ராமாயணத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்றேன். வேற ஒன்றும் இல்லைன்னா நாகாலாந்து அரசியலுக்கு தமிழ் அரசு நாகாலாந்து மிக சிறப்பாக இருக்கிறது, மிக குளுமையான பகுதி. நான் கூட எல்லாருக்கும் அழைப்பு, இப்போ ராஜா குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கு கூட அழைப்பு விடுக்கிற அவசியம் வாங்க. நல்ல இடம், ரொம்ப தன்மையான இடம். எப்போதுமே இந்த சூழ்நிலையில் கோடை காலத்தில் முதற்கொண்டு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அதாவது எப்போதுமே ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல இயற்கை வளங்கள் சூழ்ந்த இடம், அமைதியான இடம். ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் எல்லாம் ஆயுதங்கள் எது இருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு அந்த போராளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு நாங்கள் ஆயுதத்தை ஏந்த மாட்டோம் என்று ஒப்பந்தத்தில் கைது போட்டு அதை வந்து உண்மையாக கடைபிடிக்கிறாங்க. இந்த பேரில் எந்த வித ஆயுதத்தை எது பிரச்சனை எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லா மாகாணத்திலும் இருக்கிறது போல அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். அதை முதலமைச்சர் அங்கே இருப்பவரை அதை தீர்ப்பளிப்பாங்க. எனக்கு இந்த காது வேலை செய்ய மாட்டேங்குது. மிஷின் மாற்றணும். I have to change my mission. ஏடிசி சொல்லி மாற்றி